உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நபருடைய பெயர் டிஜி மோகன்தாஸ். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படி நினைச்சிடாதீர்கள். இந்த நபருடைய கோரமுகத்தை பாருங்கள். பிஜேபியின் ஐடியாலஜிஸ்ட், ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு தொண்டன், கேரளாவை சார்ந்த நபர். ஹிந்துத்வா ஐடியாலாக் எந்த அளவில் இந்த நாட்டு மாணவர்கள் மீது ஒரு வெறுப்பை எடுத்து வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நபர் ஒரு வீடியோவை பதிவிட்டு அந்த வீடியோ வழியாக இந்த நாட்டு மாணவர்கள் மீது எந்த விதத்தில் வெறுப்பை கொட்டியிருக்கிறான் நீங்கள் பார்த்தீர்கள்னா, நான் டெல்லி போலீஸின் அதிகாரியாக இருந்திருந்தால் 4 புறமும் பேரிகேடிங்களை போட்டு ஒரு விதமான சிறை போன்று அமைத்து நேரடியாக நான் சுட்டு கொண்டிருப்பேன். 4-5 டெட் பாடி விழுந்துருச்சுனாலே 2-3 மணி நேரத்தில் அந்த போராட்டம் கலைஞ்சிருக்கும். பெண்களை பற்றி என்ன பேசினான் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். அங்க வந்த பெண்கள், அவர்களுக்கு ரேப் பிடிக்குமா, அவர்களை கற்பழிக்கணுமா. This dog speaks like this. I'm sorry to use my word. I'm extremely sorry to use my word, but a person like this has to be addressed even worse than that. The News Minuteல வெளிவந்த இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, டிஜி மோகன்தாஸ், ஃபார்மர் ஹெட் ஆஃப் பாரதிய ஜனதா பார்ட்டி இன்டெலெக்சுவல் செல், பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய இன்டெலெக்சுவல் செல்லுடைய ஹெட்டாக இருந்த நபர் இருந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர், பிஜேபிக்கான ஸ்போக் பர்சன். இதை தாண்டி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு பழைய ஸ்வயம் சேவக். இந்த நபர் தானாகவே ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி தர்மேந்திர பிரதானை பதவி விலக வைத்தார்களோ அதிலிருந்து இவர்களுக்கு அப்படியே கொதிக்குது. எப்படி இந்த மாணவர்கள், ஏன்னா கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ரெசிக்னேஷன், தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன். அதை தொட்டு இப்போ அமித்ஷாவுடைய ரெசிக்னேஷனுக்கான குரல் எழும்புகிறது. இன்னொரு பக்கம் நிதின் கட்கரிக்கு எதிராக ஒரு போராட்டம் கிளம்பிவிட்டது. அடுத்தடுத்து எல்லாருடைய ரெசிக்னேஷனை கேட்க தொடங்கிவிட்டார்கள். பற்றி வைத்தது யாரு? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அப்போ இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய குண்டர்கள், விஷக்கிருமிகளுக்கு அது பொறுக்க முடியவில்லை. ஜூலை 26ஆம் தேதி இந்த நபர் ஒரு வீடியோவை போட்டு, ஐ வில் இம்போஸ் அ கர்ஃப்யூ இன் தட் ஏரியா. நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் அந்த ஏரியாவில் கர்ஃப்யூவை போட்டிருப்பேன். ஐ வில் அனௌன்ஸ் த கிரவுட் டு டிஸ்பிரஸ் 3 times. 3 வாட்டி நான் வார்னிங் கொடுத்துருப்பேன். ஓடிப்போங்க, ஓடிப்போங்க, ஓடிப்போங்க. அங்கேருந்து மாணவர்கள் கலையாமல் அடம்பிடித்திருந்தார்கள்னா, தென் ஐ வில் ஷூட், பீப்புள் வில் ஸ்கேட்டர் என்றான். நான் நேரடியாக குறிவைத்து சுட்டிருப்பேன். பயத்தில் அங்கேருந்து அவங்க ஓடியிருப்பாங்க. The same ideology took place in Bihar. AK-47 வைத்து இந்த நபர் பேசும்படி தான் அங்கே நடந்திருக்கிறது. Then he says, some may die, some may suffer injuries. ஒரு சில நபர்கள் உயிரிழப்பார்கள், ஒரு சில நபர்கள் காயங்கள் அவர்களுக்கு படும். Within 4 hours, the situation will be calm. The bodies will be collected and taken to the hospital. 4 மணி நேரத்தில் இந்த இடம் அப்படி அமைதியாக மாறி இருக்கும். அங்கே சுட்டு கொண்டோம் இல்லையா, அந்த பாடிகளை நாங்கள் கலெக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டிருப்போம். The same thing happened in West Bengal. The same thing happened in Bihar. So it is a well planned, திட்டமிடப்பட்ட ஒரு சதி. பீகாரில் நடந்தது சதி. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி இதுதான், பிஜேபியோடைய ஐடியாலஜி இதுதான். இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோ போட்டு இந்த நபர் பேசுறது என்ன, ரேப் வில் ஹேப்பன், மாஸ் ரேப்ஸ், தேர் ஆர் கேர்ள்ஸ் ஹூ லைக் ரேப். கற்பழிப்பு நடக்கும், அதுவும் மாஸ் கற்பழிப்பு நடக்கும். இந்த பெண்களுக்கு ரேப் பிடித்த விஷயம் தானே. வெட்கமா இல்லை, கேவலமா இல்லை. அண்ட் ஃபார் மை சர்ப்ரைஸ், இந்த நபர் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார். எந்த எஃப்ஐஆரும் கிடையாது. இவனை தொடக்கூட யாருக்கும் தைரியம் வரல. மாஸ் ரேப் நடக்கும், பெண்களுக்கு கற்பழிப்பு என்றால் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். எஸ்பெஷலி
leftist, secular, democratic, leftist, இந்த செக்குலரிசத்தை நம்பக்கூடிய நபர்கள், ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் எல்லாருமே ஒன்றுதான் என்று நம்பக்கூடிய நபர்கள், கான்ஸ்டியூஷனை நம்பக்கூடிய நபர்கள், டெமோக்ரஸியை நம்பக்கூடிய நபர்கள், அந்த பெண் குழந்தைகள், அவர்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். And this madman says, when the mass rapes happen, there won't be any complaints. ஒரு மாப், ஒரு கூட்டம் அப்படியே வரிசையா பெண்களை நிற்க வைத்து வரிசையா கற்பழித்தார்கள்னா எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வராது. So you go and rape them, mass rape them. Can you imagine? Are we really living in a democratic country? And this joker, he says all of this and there is no FIR on him. I'm amazed to read further his statement. Because these are people who like rape. இந்த நபர்களுக்கு ஒருத்தர் வந்து கற்பழித்தால் அவர்களுக்கு பிடிக்கும் என்று கூறுகிறார். இந்த வீடியோவை யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானுடைய 36 நாட்கள் வரை இந்த நாட்டு மாணவர்கள் போராடி அந்த ரெசிக்னேஷனை கொடுத்த அடுத்த நிமிஷமே இந்த வீடியோ வெளிவருது. ஜூலை 24ஆம் தேதி இந்த நபர் இந்த வீடியோவை போட்டிருக்கிறார். I want you to write your comment on this. And I want you to spread this video to nook and corner of this world. I want this man to be arrested. Because in the நாட்டு constitution, இந்த நாட்டு law and order, இந்த நாட்டு democracy, இந்த நாட்டு சுதந்திரத்திற்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்குது என்றால் அது கோட்சே கூட்டம். இந்த நபர் அந்த கோட்சே கூட்டத்தின் தலைவர். சிந்திச்சு பாருங்களே, இந்த நாட்டு பெண்களை மாஸ் கற்பழிக்க சொல்லுகிறான், தூண்டுகிறான் இந்த நபர். ஷூட்டட் சைட் அங்கே நடக்கணும், சுட்டு கொல்லணும்னு சொல்றான் இந்த நபர். No FIR. Nobody is talking about him. How? I don't know. Please write your comment. Please share this video. Thank you so much. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.